சொன்னாங்க. ஆனா கஞ்சா பழக்கம் இன்னைக்கு பள்ளிக்கூடம் வரைக்கும் பாய்ச்சிருக்கு. தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் போதையால் சூறையாடப்படுகிறது. போதையால் பெருகும் குற்றங்கள் இன்று தமிழகத்தையே தள்ளாட வைத்துள்ளது. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். ஒரு காலத்துல சுப்பிரமணிய பாரதி இந்த மண்ணை கல்வி மற்றும் மேன்மையின் மீது கட்டப்பட்ட ஒரு மாநிலமான கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு புகழ்ந்து பாடினாரு. இன்னைக்கு திமுக ஆட்சியில அந்த அடையாளம் அறிவிலிருந்து போதைப் பொருட்களுக்கு அபாயகரமா மாறி இருக்கு. புத்தகங்களை சுமக்க வேண்டிய ஒரு தலைமுறை இப்போ போதைப் பொருள், வன்முறை மற்றும் குற்ற செயல்களை நோக்கி தான் தள்ளப்படுறாங்க. மாநிலம் முழுவதும் லட்சியத்திற்கு பதிலா போதை பழக்கம் அதிகமா வர்றதுனால தமிழக மாணவர்களுடைய கனவுகள் மங்கி வருது. தமிழக பெண்களின் தாலி பார்வையும் திமுகவின் டாஸ்மாக் இந்தியாவுல மதுவினால் ஏற்படக்கூடிய விதவையின் நிலை மிக உயர்ந்த விகிதங்கள்ல ஒன்று. தமிழ்நாடு இன்னைக்கு எதிர்கொள்ளக்கூடிய பல பிரச்சனைகள் இருக்கு. 50 வயதுக்கு உட்பட்ட கிராமப்புற பெண்கள்ல 40% அதிகமானோர் மது தொடர்பான நோய்களால தான் தங்கள் கணவர்களை இழந்த பிறகும் குடும்பத்தின் ஒரே வருமானம் ஈட்டுபவர்களாக மாற வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகி இருக்காங்க. திமுக எம்பி கனிமொழி இளம் விதவைகளுக்காக குரல் எழுப்பியிருக்காங்க. உங்கள் சகோதரரும் உதயநிதியின் தந்தையுமானவரும் ஆட்சியில் அதிகரித்து வரும் விதவைகளின் எண்ணிக்கைக்காக இப்போது நீங்கள் குரல் கொடுப்பீர்களா? திருத்தணி முதல் நாங்குநேரி வரை நகரங்கள் மற்றும் கிராமங்கள் முழுவதுமே போதைப் பொருள் கலந்த வன்முறை அப்பாவி உயிர்களை பறிச்சு குடும்பங்களை சிதைக்குது. தமிழகத்துல போதைப் பொருள் தொடர்பான வழக்குகள் 2021 6852 இருந்து 2022 10,000க்கும் அதிகமா உயர்ந்திருக்கு. இது 50%க்கும் அதிகமான ஒரு அதிகரிப்பு. இது ஒரு புள்ளி விவரத்தை மட்டும் இல்லாம ஒரு தெளிவான அமைப்பு ரீதியான தோல்வியையும் எடுத்துக்காட்டுது. இன்னைக்கு திமுக ஆட்சியில யாருமே பாதுகாப்பா கிடையாது. திமுக அரசு கீழே தமிழ்நாட்டுல போதைப் பொருள் மற்றும் மதுவினால் தூண்டப்படும் குற்றங்கள் தான் அபாயகரமா அதிகரிச்சுட்டு வருது. பள்ளிகளுக்கு பக்கத்திலேயே கூட இந்த குற்றங்கள் எளிதாவே நடக்குது. அதே நேரத்துல டாஸ்மாக் விரிவாக்கம் 2024-2025 நிதியாண்டுல வருவாயை 48.344 கோடியாக உயர்ந்திருக்கு. இது 2021 ஆண்டிலிருந்து 34% அதிகரிச்சிருக்கு. ஒவ்வொரு 14,909 பேருக்கும் ஒரு டாஸ்மாக் விற்பனை நிலையம் இருக்கு. இது 31,496 பேருக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் என்ற விகிதத்துடன் ஒப்பிடுகையில ரொம்பவே கம்மியானதுதான். மேலும் போதைப் பொருள் வழக்குகள் மற்றும் 1000 கோடி டாஸ்மாக் ஊழல் விவகாரம் உள்ளிட்ட பெரும் ஊழல்களும் இருக்கு. திமுக ஆட்சியில போதை பழக்கம் ரொம்பவே அதிகரிச்சுட்டு வருது. பொது பாதுகாப்பு குறைந்து வருது. இதற்கிடையில தான் சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியன் தமிழ்நாட்டுல கஞ்சா இல்லை என்று கூறி வராரு. இருப்பினும் போதை மாத்திரைகள் பறிமுதல் வெறும் ஓராண்டில் மட்டுமே சுமார் 40,000 இருந்து 1.4 லட்சத்திற்கும் மேல அதிகரிச்சிருக்கு. இந்த நிலையில அரசோட மறுப்பை விட இந்த பிரச்சனை வேகமா வளர்ந்து வர்றதுனால இது ஒரு தீவிரமான கேள்வியை எழுப்புது. கள்ளச்சாராய பழக்கம் அதிகரித்ததோட காரணமா 2023 விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டுல 22 பேர் உயிரிழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2024 கள்ளக்குறிச்சியில மேலும் 68 பேர் உயிரிழந்திருக்காங்க. இது வெறும் விபத்துக்கள் மட்டும் கிடையாது. இதற்கு மாறா மீண்டும் ஒரு முறை அமைப்பு ரீதியான தோல்வியின் விளைவுதான் இது. இதே காலகட்டத்துல ஆளும் குடும்பத்திற்குள்ள அரசியல் பதவி உயர்வுகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கு. இந்த வேளையில தமிழக இளைஞர்கள் வேலை வாய்ப்புகளை நோக்கி தள்ளப்படுவதற்கு பதிலாக போதைக்கு அடிமையாவதை நோக்கி தள்ளப்படுறாங்க. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தது அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் தயக்கமே இல்லாம ஆட்சிக்கு வருவார் என்பதும் நிச்சயம். அதிகரித்து வரும் போதைப் பொருள் பயன்பாடும் அதனுடன் தொடர்புடைய குற்றங்களும் அதிகரிக்கும் என்பதுதான் உண்மை. இப்போது முதல்வர் மு.க. ஸ்டாலின் பின்வரும் கேள்விகளுக்கு கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும். வெற்று வாக்குறுதிகளை தாண்டி போதைப் பொருட்கள் அச்சுறுத்தலை கட்டுப்படுத்த உங்கள் அரசு 5 ஆண்டுகள்ல என்னென்ன செஞ்சிருக்கு? உங்களோட பேரழிவு ஆட்சியில தமிழகம் போதைப் பொருள் மற்றும் குற்றங்களுடைய அபாயகரமான அதிகரிப்பை தான் காட்டுது. பொறுப்புக்கூறல் எங்க இருக்கு? இது வெறும் அரசியல் மட்டும் கிடையாது. நம்ம நாட்டோட இளைஞர்களோட எதிர்காலத்தை பற்றியதுதான். இளைஞர்களை காப்பாற்றவும் எதிர்காலத்தை காப்பாற்றவும் போதைப் பொருட்கள் வேண்டாம் என்று சொல்லுங்கள். திமுகவையும் வேண்டாம் என்று சொல்லுங்கள்.